இப்போ நம்ம ப்ரிலிமினரி என்கொயரி பார்த்தோம். லலிதா குமாரி கேஸ் பிரகாரம். அந்த லலிதா குமாரி கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி என்கொயரி எதுக்காக ப்ரிலிமினரி என்கொயரி கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேட்டகரி ஆஃப் கேஸஸ் சொல்லுவாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ், மேட்ரிமோனியல் கேசஸ், வேற என்ன, கரப்ஷன் கேசஸ், மணி டிஸ்பியூட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை மணி டிஸ்பியூட்டை வந்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ் பவரே கிடையாது. இன்னும் 2. ஓகே, இப்போ என்னன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன கான்செப்டை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இந்த செக்ஷன் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, தி சுப்ரீம் கோர்ட் சேஸ் டு கண்டக்ட் preliminary என்கொயரி டு அசர்டைன் தி காக்னிசபிள் அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட் ஆர் நாட். சரியா? இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சு. பட் த ப்ராப்ளம் இஸ் தி அஃபென்ஸ் prescribed ஃபார் தட் is less than 7 years, more than 3 years. In those offenses, preliminary inquiry concept is inserted in section 173 class 4ல. மறுபடியும் இங்கே பிரச்சனை வருது. preliminary inquiry பண்ண சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது எதுக்காக பண்ண சொன்னாங்கன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் மேன் அவுட் ஆகுதா ஆகலையான்னு பாருங்க, ஆச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்ணுங்க, ஆகலைன்னா விட்டுடலாம். தட் எக்ஸசைஸ் should have been done within a period of எவ்வளோ நாளில் பண்ணணும்? எவ்வளோ நாள்? இனிஷியலி it was 14 days, subsequently it was amended into 7 days. சரியா? 7 நாளில் அந்த எக்ஸசைஸை ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நமக்கு இந்த பிஎன்எஸ்எஸ்ல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட preliminary என்கொயரியை இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தி preliminary என்கொயரி should have been conducted to see there is a prima facie case is made out or not. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. prima facie கேஸை கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்க முடியும்? ஐஓவா? ஜட்ஜு தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய அந்த டியூட்டி should have been entrusted to the judge because he is expected to apply his mind, that is judicial mind. Then he can come to the conclusion that there is a prima facie case. போலீஸ் கொடுத்தாச்சு இந்த பவரை. இன்ஸ்பெக்டருக்கு பார்ப்பாரு, பிரைமா ஃபேசி கேஸ்யா எஃப்ஐஆர் போடாம பாரு. டிஎஸ்பி எனக்கு பிரைமா ஃபேசி கேஸ் மாதிரி தெரியலையே பாரு. இந்த மாதிரி தான் ஒரு பிஎன்எஸ்எஸ். வேற வழியே இல்லை. காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சுன்னா எஃப்ஐஆர் போடணுன்றது தான் 154 சிஆர்பிசி 173 பிஎன்எஸ்எஸ். இடையில ஒரு செக்ஷனை கொண்டாந்து கொடுத்து அதை டைலூட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை, படிச்சுதே ஆகணும். ஸோ ப்ரிலிமினரி கான்செப்ட் இஸ், எழுதிக்கோங்க, ப்ரிலிமினரி என்கொயரி has to be resorted in the cases which prescribe the punishment less than 7 years and up to more than 3 years. Less than 7 years and more than 3 years. நான் ஜிக்ஸாக்கா சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக.
ஏன்னா அதில் உள்ளது அப்படியே படிச்சோன்னா ஒரு மாதிரி ராவாக இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாது. இதுனா அப்படி பேச்சுவாக்கில் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அஃபென்சஸில் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும். இதுதான் முக்கியமான டு அசர்டைன், எழுதிக்கோங்க. டு அசர்டைன் தி prima facie case in the information. இப்போ இந்த 173ல கிளாஸ் 4 வந்துடலாம். நம்ம 4 வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே நான் இதை சொல்லிட்டு போனேன் ஒரு போகிற போக்குள்ள. அதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னென்னா இந்த 154 சிஆர்பிசியும் 173யும் அப்படியே பேரி மெட்டீரியா, ஒன் அண்ட் தி சேம். 173ல நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடலான்னா 173ல 2, 3 இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கம்ப்ளை பண்ணணும். கம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கே ரெமெடி இருக்குன்றத 173 கிளாஸ் 4ல் சொல்கிறாங்க. வி ஷுட் அப்ரோச் தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் சீக்கிங் டைரக்ஷன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். அவ்வளோதான். agreed person may make an application to the magistrate அப்படி முடிச்சிடறாங்க சிம்பிளா. ஸோ 156 கிளாஸ் 3ல நம்ம அங்கே போயே ஆகணும். 156 கிளாஸ் 3 which is equal to 175 கிளாஸ் 3. சரியா? அடுத்து வந்து 174 BNSS, 155 CRPC. இதில் வந்து எந்த சேஞ்சுமே நடக்கல. சரியா? இன்ஃபர்மேஷன் அஸ் டு நான் காக்னிசபிள் கேசஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் கேசஸில் தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். அது அப்படியே இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன மாதிரின்னு. இப்போ நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்தளவுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். பண்ண முடியுமா? பண்ணி பார்க்கலாம், பண்ணலாமா? நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்தளவுக்கு மேஜிஸ்ட்ரேட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பை வே ஆஃப் கெட்டிங் ஆர்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கேன் பி மேட். நார்மலாக போலீஸ் ஹேஸ் நோ பவர் டு இன்வெஸ்டிகேட். ஏன்னா 155 கிளாஸ் 2ல தேர் ஷுட் பி அன் ஆர்டர் ஃப்ரம் தி மேஜிஸ்ட்ரேட். சரியா? இப்போ என்ன பிரச்சனைனா இந்த 155ல நான் காக்னிசபிள் அஃபென்சஸை பொறுத்தளவுக்கு இன்ஃபர்மெண்ட் இருக்கார் பாருங்க. நம்ம ஒரு காமன் பர்லன்ஸில் சொல்லுவோம் கம்ப்ளைனன்ட்னு. கம்ப்ளைனன்ற வார்த்தை வந்து லீகல் பர்லன்ஸில் யாரை குறிக்கும்னா those who gives complaint before the magistrate alone can be called as complainant. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாப்பா அப்படிமோ, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாப்பா, அவன் தான் அதில் கம்ப்ளைண்ட்டுமோ. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு அவன் இன்ஃபர்மெண்ட். இப்போ இந்த கேஸில் இன்ஃபர்மெண்ட் வர்றாரு. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. ஒரு அஃபென்ஸ் எது நான் காக்னிசபிள் ஆகும்? ஏதாவது ஒரு சும்மா ஒரு இல்லஸ்ட்ரேஷன். 494 அது நான் காக்னிசபிளா? 494 பைகமி இல்லை, கரெக்டா? நான் சொல்றது தப்பா? கரெக்டா? அது போய் கொடுக்குறோம். இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கார் வந்து 2 கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு நான் இருக்கும் போதே அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். போலீஸ் உடனே எஃப்ஐஆரை போடுமா, பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட முடியாது. பிகாஸ் இட் இஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அது என்ன பண்ணணும்னா இந்த
போலீஸ் வந்து இந்த இன்ஃபர்மெண்ட்டை அங்கே ஃபார்வர்ட் பண்ணணும். யார்கிட்ட? மேஜிஸ்ட்ரேட்டை ஃபார்வர்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரித்து அதில் இன்வெஸ்டிகேஷன் தேவையான்னு பார்த்து யூ ஷுட் பாஸ் அன் ஆர்டர் எக்ஸ்பிளிசிட்லி கன்ஃபரிங் பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட் தி கேஸ். இதுதான். Unless the magistrate grants permission or orders investigation, no investigation can be done in a case of non-cognizable offenses. அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன். இது ரொம்ப அழகான ஜட்ஜ்மெண்ட்டு. ஆறுமுகம் வெர்சஸ் ஸ்டேட். ஆறுமுகம் வெர்சஸ் ஸ்டேட் 2023 4 MLJ கிரிமினல் பேஜ் 213. இது ஜஸ்டிஸ் சுந்தர் மோகன் எழுதியிருக்காங்க. இதில் ஒரு இன்னொரு பாயிண்ட் அழகாக டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாது. ஏன்னா 155 கிளாஸ் 2ல பார் இருக்கு. ஒரு கேஸில் நான் காக்னிசபிள் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறாங்க. சரியா? இந்த கேஸில் ரொம்ப ஒரு பெக்குலியரான கேஸு. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 506 Part 1 போட்டு காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்துருச்சு. டூரிங் இன்வெஸ்டிகேஷன் வி ஃபைண்ட் தட் there is a cognizable offense. So we took inspiration from the cognizable offense and conducted investigation. This is the final report. Take it on file. அப்படின்னு கொடுக்குறாங்க. Magistrate accepted. But High Court said no. From the very starting, from the ab initio, the procedure adopted by the police officer is non-est in law அப்படின்றாங்க. சரியா? பாஸ் பண்ணிடுறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸை மட்டும்தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி தப்பு பண்ணி அந்த தப்பை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்துச்சுன்னு சேர்த்தோம்னா கூட ஈவன் தென் their ஃபைனல் ரிப்போர்ட் வில் நாட் சர்வைவ் எனிமோர் இன் லா. இதே பாயிண்ட் எழுதிக்கோங்க. The final report would be illegal even if a cognizable offense is unearthed. During the course of such investigation. அதில் இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக போய் நீங்கள் என்னையை கூட கிராஸ் செக் பண்ணுறதா நினச்சிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிடணும். சரியா? அப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, கிரிப்டிக்காக ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட்டை போய் அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க. எஸ் பர்மிட்டட், கிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது. he should pass orders with supporting reasons. எழுதிக்கோங்க. The judicial magistrate has to pass an order supported by reasons for allowing the police to investigate. இன்னைக்கு என்ன தேதி? 19. இது போன வாரம் நான் ஒரு கேஸில் இந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அதில் ஒரு ஆர்டர் வாங்கினேன். ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கேன். இப்போ ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருந்தேன். அதில் என்ன ப்ராசிக்யூஷன் கேஸ்னால் 3 யூஸ்டு டயர்ஸை திருடிட்டாங்கன்னு கேஸ். 3 யூஸ்டு டயர்ஸ், ஓல்டு டயர்ஸ், ஒரு வல்கனைசிங் ஷாப்பில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க திருநெல்வேலியில்.
303 கிளாஸ் 2C பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ்ல 303 கிளாஸ் 2 பிஎன்எஸ் ஏன் எஃப்ஐஆர் போடக்கூடாது? அப்படியா? அது ஏன்? நான் அப்பீரான கேஸ் தான். அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு லீகல் பாயிண்ட் இருக்கு. பிஎன்எஸ்ல 303 கிளாஸ் 2 பிஎன்எஸ்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நானும் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அடித்து போட்டு லிஸ்ட்டில் வந்துருச்சு, பேச போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் ஜூனியரை கூப்பிட்டு அந்த புக்கு கொண்டு வாங்கன்னு பார்க்குறேன். அதுக்கு ஒர்த்து 3000 போட்டிருக்காங்க, அந்த டயரோட ஒர்த்து. ரெண்டாவது அந்த எஃப்ஐஆர் என்ன வருதுன்னா, திருடும் போது சிசிடிவியில் கேப்சர் ஆகி மறுநாள் காலையில் இவர் தான் கரெக்டாக கொண்டு போய் பிடிச்சி போட்டுறாங்க. அந்த பிஎன்எஸ் புக் எடுக்கிறேன் நான். எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம், ஒரு கேஸை பேச போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன் மட்டும் லைஸாக பார்த்துக்குருவேன். அப்படி இந்த பிஎன்எஸ் புக் எடுத்தா, யாராவது வச்சுருக்கீங்களா புக்கு கையில்? பிஎன்எஸ் 303 கிளாஸ் 2 எடுங்க. அதில் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கும் பாருங்க. 3ல கிளாஸ் 2ல ப்ரொவிசோ கிளாஸ் மட்டும் படித்தா போதும். 303ல கிளாஸ் 2 அதில் ப்ரொவிசோ கிளாஸ். நானே படிக்கிறேன். படிங்க. And the value of stolen property is less than 5,000 rupees, and a person is convicted for the first time, shall upon return of the value of property or restoration of the stolen property shall be punished with community service. அடுத்து படிங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் offense. Classification of offense. இங்கே பாருங்க, இதுதான் விஷயம். என்னோட எஃப்ஐஆர்ல என்ன போட்டாங்கன்னா, 3000 ரூபாய் மதிப்புள்ள டயர்னு சொல்லிட்டாங்க. 5000 ரூபாய்க்கு குறையா வந்துட்டாலே தி offense becomes non-cognizable, அன்பெயிலபிள். சரியா? அப்படியே பார்த்துட்டேன். பார்த்தோன்னே போய் அதை அவங்களும் அதை ஏபியை கிராண்ட் பண்ண வரும்போது நான் ஒரு அகடமிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறேன். சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தி வெரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் பை இட் செல்ஃப் இஸ் இல்லீகல் பிகாஸ் as per section 303 class 2 of the second proviso it is non-cognizable offense. Then how the bail is maintainable? பெயிலே மெயின்டைன் ஆகாது. பெயிலபிள் அஃபென்ஸில் தான். பெயிலபிள்னா ஏபி வராது, அது தெரியும்ல. இன் பெயிலபிள் அஃபென்சஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் would not arise. இப்போ நான் போட்டிருக்கிறது ஆன்டிசிபேட்டரி பெயில். நான் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டேன். தி வெரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் would go பாஸ் பண்ணிட்டாங்க. கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அந்த ஜட்மெண்ட்டை. கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் 19623 of 2024, 19623 of 2024, Jabaraj alias Jayaraj versus State. இதில் என்ன பாயிண்ட்ல அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் வித்தவுட் கெட்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி மேஜிஸ்ட்ரேட் நோ எஃப்ஐஆர் கேன் பி ரிஜிஸ்டர்ட். அதுதான். ஸோ இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ஸ்டால்டு ஆர் ஸ்ட்ரக் டவுன். இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த பாயிண்டில் அது போயிடுச்சு. ஸோ 155 கிளாஸ் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் காக்னிசபிள் என்னென்னலாம் பார்க்கணும், நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் என்ன மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு உதாரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 167 போயிடலாம். 167 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. பிஎன்எஸ்எஸ்ல என்ன செக்ஷன் இருக்கு? 187 187 இதில் வந்து இந்த ரிமாண்டை பற்றி பேசுகிறாங்க. ரிமாண்ட், ஸ்டாச்சுட்டரி பெயில், போலீஸ் கஸ்டடி, இந்த 3 விஷயங்களும் இதில் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் ஏபிபி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் டே டு டே இந்த ப்ரொவிஷனை மீட் பண்ணியே ஆகணும். யாராவது ஒரு பெரிய ஆளை கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க, உடனே போலீஸ் கஸ்டடிக்கு பெட்டிஷன் போடுவாங்க. இவங்க அதை அப்ஜெக்ட் பண்ணி இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க.
ஸோ இந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு கேள்வி வர 100% வாய்ப்பு இருக்கு. நான் நம்புகிறேன். போலீஸ் கஸ்டடி, ரிமாண்ட், ஸ்டாச்சுட்டரி பெயில். இப்போ என்னன்னா, இந்த புது பிஎன்எஸ்எஸ்ல போலீஸ் கஸ்டடியோட அந்த இன்ஃப்ராக்ஷனை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கஸ்டடி cannot be given beyond 15 days. இது செட்டில்டு லா தான், இது அப்படியே தான் இருக்கு. போலீஸ் கஸ்டடி எழுதிக்கோங்க. போலீஸ் கஸ்டடி ஆஃப் தி அக்யூஸ்ட் cannot be given beyond the period of 15 days. However, that 15 days can be separated. இந்த 15 days இருக்கு பாருங்க, முக்கியமான பாயிண்ட். இப்ப நல்லா கவனிச்சுக்கலாம். 60 நாள், 90 நாள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் ஸ்டாச்சுட்டரி பெயில், 10 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் ஸ்டாச்சுட்டரி பெயில், டிஃபால்ட் பெயில், இதெல்லாம் 60 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலான்னா கொடுத்தே ஆகணும். அதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் பெயில், ஸ்டாச்சுட்டரி பெயில், மேண்டேட்ரி பெயில். கொடுத்தே ஆகணும். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். If not, the accused must be set at liberty in the light of section 167 class 2 of CRPC or 187 of BNSS. அதுக்கப்புறம் 90 நாட்கள், 10 ஆண்டுகளுக்கு மேல லைஃப் சென்டென்ஸு, டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய வழக்காக இருந்தாலும் பரவாயில்ல, 90 நாட்களுக்குள் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இன்வெஸ்டிகேஷன் should have been completed within that period. If not, the accused is entitled for statutory bail. சரியா? இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் அவருக்கு கொடுக்கும்போது மர்டர் கேஸாக இருக்கும். மர்டர் கேஸை யார் ட்ரை பண்ணுவா? ட்ரைபிள் பை. பட் மர்டர் கேஸில் இஃப் சார்ஜ் ஷீட் இஸ் நாட் ஃபைல் வித்தின் அ ஸ்டிப்புலேட்டட் பீரியட், தட் இஸ் 90 days, தி மேஜிஸ்ட்ரேட் இஸ் எம்பவர்ட் டு கிராண்ட் பெயில். சரியா? ஒரு பெக்யூலியரான விஷயத்தை பாருங்க. ஏன்னா investigation is expected to be monitored by magistrate. investigation 156ல அவர் பவர் இருக்கு, அவர் மானிட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஈவன் அது மர்டர் கேஸாக இருந்தால் கூட ஃபைனல் ரிப்போர்ட் should have been filed before the jurisdictional magistrate. On committal only, the session judge will have a power to take cognizance. சரியா? ஸோ அவங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இதில் ஒரு பிரச்சனை வருது. இந்த நாள் கணக்கு பண்ணுறதுக்கு பாருங்க, ரிமாண்ட் ஆன நாளை சேர்க்கணுமா கழிக்கணுமா, அந்த லாஸ்ட் டேயை கழிக்கணுமா கூட்டணுமான்னு ஒரு இஷ்யூ வருது. என்ன இருக்கு? ரிமாண்ட் டேட்டை சேர்த்துடணும்.
அங்கே எப்படி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படி மிட் நைட் பீரியட்னு? ஆ அதான் சார் டேஸ். இப்போ இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணுறோம், நேற்று அரெஸ்ட் பண்ணி வச்சு இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு டேட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது சீக்கிரமா சேர்க்கக்கூடாது. அந்த லாஸ்ட் டேயை இல்ல லாஸ்ட் டே அந்த 60வது நாளோ 90 நாளோ. ஓகே. இதுல என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை டிசைட் பண்றாங்க 3 ஜட்ஜஸ் பெஞ்சில். இந்த ஸ்பெசிபிக் கொஸ்டின் வருது, வெதர் தி டேட் ஆஃப் ரிமாண்ட் ஷால் பி டேக்கன் இன்டு கால்குலேஷன் ஆர் நாட். ஒரே ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. Enforcement Directorate versus Kapil Wadhwan. Versus Kapil Wadhwan. 2023 live law, Supreme Court, page number 249. பேஜ் நம்பர் 249. இதில் வந்து டேட் ஆஃப் ரிமாண்ட் ஷுட் பி இன்க்ளூடட் ஃபார் கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் எந்த டேட்டாவும் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அதுதான் நமக்கு டவுட்னா அதை தான் ப்ளே ஆகும். ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த ரேட்டை கழிக்கணுமா கூட்டணுமான்னு the General Class Act will have a play. But in respect of section 167 class 2 CRPC, General Class Act will not come into play. Idan point. எழுதிக்கோங்க. The General Class Act will have no role to play in a case of statutory bail. ரிமாண்ட் டேட்டை சேர்த்துடணும். 2023 இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. ஆனால் 2022 நம்ம ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. 2022 1 MWN கிரிமினல் பேஜ் 196 முத்திருள் வெர்சஸ் ஸ்டேட். யார் கேஸு? அப்படியா? இதை நடத்துனது நான். ஓ ஓகே, இது என்னோட ஜட்ஜ்மெண்ட் தான். அது ஆக்சுவலாக 2022 1 MWN கிரிமினல் பேஜ் 196. இதில் என்ன இஷ்யூ வரும்னா, இவர் NDPS கேஸு 180th டே 181st டே இங்கே மதுரை NDPS கோர்ட்லேருந்து வந்த கேஸஸ். ஆக்சுவலாக 181st டே அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. தி சேம் டே பெயில் அப்ளிகேஷன் வில் பி ஃபைல். ரெண்டையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்னும் ஒரே நாளில் 2 இருக்குது, எஸ் பெயில் டிஸ்மிஸ், அது அலவுடு, காக்னிசன்ஸ் எடுத்துக்குவாங்க. எனக்கு ஒரு அட்வொகேட் இங்கேருந்து ஃபோன் பண்ணார், இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு, என்கிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். அதை எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி அப்போ ரவீந்திரன் வெர்சஸ் ஸ்டேட்டும் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருந்துச்சு. அதில் தான் அதை டிசைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சேம் டே ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா பெயிலில் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கான அந்த ஸ்டிப்புலேஷன் டைம் இஸ் ஓவர். 180 டேஸ்க்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். தேர் லிமிட் இஸ் ஓவர். ஸோ 181st டே இஃப் போத் தி பெட்டிஷன், பெயில் பெட்டிஷன் அண்ட் தி சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல், தென் தி கோர்ட் ஷுட் டேக் ஒன்லி தி பெயில் அப்ளிகேஷன் and should consider. This is what the Honorable High Court which clearly held. இந்த கேஸ்லேயே ஒரு பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணியிருக்கும் போது அதில் சொல்லுவாங்க ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் வராது. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க. வெரி குட். அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு
எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க, எஃப்ஐஆர் ஆன்லைனில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி வந்து சரிமா இப்போல்லாம் பார்க்குறோம், உடனே டக்கு டக்குன்னு எடுத்துடுறோம். இதுக்கு காரணமான தீர்ப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். யூத் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இப்படி ஒரு 4 கேஸ்ல பேரை சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதில் வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னு கொடுத்துருவாங்க. எஃப்ஐஆர் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் விச் இஸ் கவர்ட் பை செக்ஷன் 74 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். எழுதிக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2016 9 SCC பேஜ் நம்பர் 473 ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2016 9 SCC 473. இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணிடணும் வித்தின் 24 ஹவர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அந்த மாதிரி அஃபென்ஸில் பண்ணலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாரு, சார்ஜ் ஷீட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் செட் நோ. Unlike FIR, charge sheet is not a public document. எழுதிக்கோங்க. Saurav Das versus Union of India, 2023 1 MWN criminal page 408. இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார்ஜ் ஷீட் இஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்ட்டாங்க. இட் கேனாட் பி அப்லோடட் ஆன் பப்ளிக் வெப்சைட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன? இப்போ எஃப்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆரை கோர்ட்டில் மார்க் பண்ணுறாங்களா? எஃப்ஐஆரை மார்க் பண்ணுறாங்க. அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன? எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கு, கன்விக்ஷன் கொடுங்க கோட்டார் கேட்கலாமா? ஃபார் வாட் பர்பஸ் இட் கேன் பி யூஸ்ட்? ஒரு கிரிமினல் ட்ரையலில் எஃப்ஐஆரோட ரோல் என்ன? வேற அதனால ரைட், சரி. அதாவது எஃப்ஐஆர் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. எஃப்ஐஆர் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். It can be used either to contradict or to corroborate its maker. ரெண்டு பர்பஸ்க்காக. It can be used either to contradict or corroborate its maker. யாரு சொன்னாங்களோ அவங்கள மட்டும். கம்ப்ளைண்ட் விட்டுட்டு வேற ஒருத்தட்ட போய் அவரை கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்றீங்கன்னு கேட்க முடியாது. ஆத்தர் alone can be contradicted or confronted. சரியா? இப்போ எஃப்ஐஆர் பார்த்துட்டோம். எஃப்ஐஆரில் வந்து இதோட தான், எஃப்ஐஆரை பொறுத்தளவுக்கு இப்படி தான் கேட்பாங்க. சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் கிடையாது. அதோட எவிடென்ஷியரி வேல்யூ வந்து எய்தர் இட் கேன் பி யூஸ் டு கான்ட்ரடிக்ட் ஆர் கராபரேட் இட்ஸ் மேக்கர். அப்புறம் 161 ஸ்டேட்மெண்ட் வந்துடலாம். போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க 161 ஸ்டேட்மெண்ட். இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன? என்ன சொல்றாங்க? எப்படி சொல்லிருக்காங்க? இல்லையே, அப்படி சொல்லலையே. 161 சிஆர்பிசியில் ரெக்கார்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. அது வந்து இட் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் பிகாஸ் இட் இஸ் ரெக்கார்டட் பை போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ்
அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, அது டு வாட் எக்ஸ்டென்ட் இட் கேன் பி யூஸ்ட் இன் கிரிமினல் ட்ரையல்னா இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் தி லிமிடெட் பர்பஸ் டு கான்ட்ரடிக்ட் இட்ஸ் மேக்கர், அவ்வளோதான். அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 162 சிஆர்பிசி. அதை வச்சு கராபரேட் பண்ண முடியாது. அங்கே சொல்லியிருக்காங்க இங்கே சொல்கிறாங்க சொல்லிட முடியாது. ஏன்னா தெர் இஸ் அ பார் அண்டர் செக்ஷன் 162. ஒரு 2 சிச்சுவேஷனில் மட்டும் அது டிஃபர் ஆகும். ஒன்று 161 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க இறந்துட்டா தட் வில் பிகம் டிடி. அக்யூஸ்ட் 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதன் மூலமா ஒரு டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் நடந்துச்சுன்னா 27ல இட் இஸ் அட்மிசபிள். எக்ஸப்ட் தோஸ் 2 சர்க்கம்ஸ்டான்சஸ் 161 ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் a mere statement. It can be used only for the purpose of contradiction. That is all. எது அக்யூஸ்ட் ஆக்சுவலா விட்னஸ் கொடுத்திருந்தா தான் அது மாதிரி வரும். அக்யூஸ்ட் ஒருவேளை கொடுத்துட்டு இறந்துட்டாங்கன்னா அதை பத்தி ஒன்றும் வராது. அக்யூஸ்ட் கொடுத்துட்டாருன்னா அவர் இறந்துட்டாருன்னா அக்யூஸ்ட் என்ன செய்ய முடியும்? ஆக்சியோ பர்சனாலிஸ் மோரிட்டர் கம் பெர்சோனா, பர்சன் லாக்ஸ் டைஸ் வித் அ பர்சன், தட்ஸ் ஆல். ஸோ அது இட் பிகம்ஸ் இன்கான்சிக்வன்ஸ். விட்னஸ் கொடுத்திருந்தா மட்டும் அந்த எவிடன்ஸ் சம்பந்தமாக அந்த இன்வெஸ்டிகேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரும்போது மட்டும் இட் வில் ஹாவ் அ ப்ளே. இது ஒரு பாயிண்ட். ஆமாம், இப்போ ஒரு உதாரணமாக நீங்களே வந்து போலீஸில் ஒன்று சொல்கிறீங்க, கோர்ட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அப்படி டயமேட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இங்கே சொல்கிறீங்க. நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இங்கே நான் தான் பார்த்தேன், கருப்புசாமி பாண்டி என்ன வந்தார், அவர் தான் இந்த கொலையை பண்ணார்னு சொல்கிறீங்க. அது வந்து அங்கே வந்து ஒமிஷன், இங்கே எக்ஸகரேஷன். இட் ஷுட் பி கான்ட்ரடிக்டட். உங்களை நாங்கள் கான்ட்ரடிக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி போலீஸ் விசாரிக்கும் போது அவரை சொன்னீங்களா, அவர் பேரை சொன்னீங்களா, அவர் வந்ததை சொன்னீங்களா, இதெல்லாம் கேட்குறதா கான்ட்ரடிக்ஷன். உங்களோட ரிலையபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது. அதனால் அதை ஒரு ரொம்ப லிமிட்டட் பர்பஸ் தான் அது. ஸோ 161 ஸ்டேட்மெண்ட் வந்து அதை வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் 2024 SAR கிரிமினல் பேஜ் 62, பீர்பால் நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அதுக்கப்புறம் 164 ஸ்டேட்மெண்ட். இப்போ 161 போலீஸ் ரெக்கார்ட் பண்றாங்க, 164 யார் ரெக்கார்ட் பண்றா? போலீஸ் சொன்னீங்களா? ஓகே. 164 வந்து மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிலாம் பண்ணுவாங்க. சரி, மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணிட்டார்ல, அப்போ இதை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ணிடலாமா? அதோட லீகல் சாங்டிட்டி என்ன? வெரி குட். ஏன் கொராபரேஷன் யூஸ் பண்ணலாம்? பிகாஸ் there is no bar. There is no bar. போலீஸில் கொடுத்துருந்தா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு செக்ஷன் 25ல பார் இருக்கு, 162ல பார் இருக்கு. அது மாதிரி மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்ததுக்கு பார் கிடையாது. இப்போ ஆர்டிஓட்ட கொடுக்குறோம், ஆர்டிஓ வர்றாரு, ஒரு என்கொயரி நடத்துறாரு, இன்கொஸ்ட் பண்ணி இது பண்ணுறாரு, அவர்கிட்ட கொடுக்குறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு பார் இருக்கானா? கிடையாது. எக்ஸப்ட் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் given to police, தி பார் will not apply to anyone else. அவ்வளோதான், இதே பாயிண்ட். ஸோ 164 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அது ஒரு பாயிண்ட் சொல்ல எழுதிக்கோங்க. தி ஸ்டேட்மெண்ட் given before the judicial magistrate under section 164 CRPC can either be used to contradict or corroborate its maker. Even then it is not a substantive piece of evidence. அதான் பாயிண்ட். கன்விக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது, அதை மட்டும் வச்சு பண்ண முடியாது. It will not have a play solely. நோட் பண்ணிட்டீங்களா?
அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ரொவிஷனை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், இதோட முடிக்க போகிறேன் கிளாஸை. ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். 436A CRPC, 479 BNSS. இது என்ன சொல்றாங்க? யாராவது ஃபாஸ்டா படிங்க பார்க்கலாம், குயிக்கா. இதுதான் இந்த பாயிண்ட். 436A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/2 of the maximum period if any person is detained during trial or under trial, he can be let off bail. 167 எப்படி மேண்டேட்டரி பெயில் சொல்றோம், அது மாதிரி இது மேண்டேட்டரி பெயில். 4 வருஷம் தான் தண்டனை கொடுக்க முடியும். 2 வருஷமா உள்ள இருக்காருன்னா he can be let off bail by invoking 436A. இப்போ ஒரு வெல்கம் சேஞ்ச் வந்திருக்குதுல. என்னன்னா, இந்த 479ல 1/2 இருக்கு பாருங்க, அது இட் பிகம்ஸ் 1/3. 3 வருஷம் தண்டனை 1 வருஷம் தான் போதும், வெளியே வந்துடலாம். Provided he should be the first offender, he should not be convicted previously in any of the offenses. இதுதான் பாயிண்ட். இந்த அண்டர் ட்ரையல் பிரசன்ட்ன்ற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்றாங்க. இந்த மாதிரி அண்டர் ட்ரையல் பிரசன்ட் போட்டீங்க, அப்பீல் டயத்திலே நிறைய ஹைகோர்ட்ல அப்பீல் பெண்டிங்ல இருக்குன்னு அப்பீல் டயத்தில் பெயில் கொடுக்காம உள்ள இருக்காங்க, அவங்கள என்ன செய்யறதுன்னு சுப்ரீம் கோர்ட் heavily comes down and interpreted the provision by stating that the word under trial which includes after trial. Oh, Satyendra Kumar until versus CBI எழுதிக்கோங்க. 2023 1 SEC criminal page number 1. Satyendra Kumar until versus CBI. With this, I am concluding the session today. Thank you so much. ஃபீட்பேக் ஊடால ஒரு பாயிண்ட் சொன்னார். அதை வந்து நான் 2-3 தடவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் எது வரும்னு சொல்கிறாரோ கரெக்டாக வரும். அவரோட சொல்லுவாங்க, அவருடைய இருக்கவங்க சொல்லியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் அவரை வந்து பயன்படுத்திக்கிறோம். அவர் நம்ம வீட்டுக்காரர், நம்ம சொந்த சகோதரர். அவர் நம்ம உரிமையோடு கேட்கலாம். அவர் மீண்டும் மீண்டும் வருவார் நமக்காக. இதுக்காரும் நமக்காக இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து வந்து அவர் வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்கும் தெரியும், வேலையில் ஒதுக்கி வைத்து விட்டு வந்து நமக்காக வகுப்படுத்தமைக்கு அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி.